அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெண்டே பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. 4-5 உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 1 கப்பு நான் சிகப்பவுல் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு அது கூடயே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூளும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச அவல் பவுடரையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு லைட்டாக தண்ணி தொளித்து பிசைஞ்சு எடுத்து நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சுவையான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு இருக்கும். நான் ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நான் சாஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது காஃபி டீயோடையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாஸ் வச்சும் சாப்பிட்லாம். இது நான் 2 விதமாக செஞ்சுருக்கேன். சதுரமாக 1, ரவுண்ட் ஷேப்பில் 1. இது நல்லா கிறிஸ்பியாக வரும். எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.